அமெரிக்காவினுடைய கலிபோர்னியா மாகாணத்தில் இந்த ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் காட்டுத்தீயாக தொடங்கி இப்பொழுது அது நாட்டினுடைய பெரும்பகுதியில் அமெரிக்காவினுடைய குறிப்பாக முக்கிய நகரான லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரை ஏறத்தாழ அந்த நகரத்தினுடைய முக்கிய பகுதியை அந்த நகரத்தினுடைய பெரும் பணக்காரர்கள் வாழ்ந்து வரக்கூடிய பகுதிகள் எல்லாம் இப்போது எரிந்து முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு பெரும் தீ விபத்து நம்முடைய சமகாலத்தில் யாருமே கண்டிருக்க முடியாத ஒரு பெரும் தீ விபத்து. அமெரிக்க அரசு எவ்வளவு பெரிய தொழில்நுட்பங்களை எல்லாம் அவங்க இடத்துல வச்சிருக்கக்கூடியவர்களால் இந்த தீயை காட்டுத்தீகள்னு சொல்றதை குறிப்பாக கண்டெயின் பண்ணிடுவாங்க, நாட்டு பக்கம் வட விட மாட்டாங்க. அப்படி அவர்களால் நிறுத்த முடியவில்லை. அந்த தீயினுடைய சீனை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், கொழுந்து விட்டு எறிகிறது எப்படி அப்படிங்கிறத இந்த தீ எறியும் போது தான் பார்க்க முடியும். ஏராளமான வீடியோக்கள் வந்திருக்கிறது, நீங்க பார்க்கலாம். அதுல இருந்து இப்படி இதனுடைய சேத அளவு பெரும் சேதம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிடப்பட்டிருக்குது. ஏறத்தாழ இது 120 130 ஸ்கொயர் கிலோமீட்டர் பகுதிகள் மொத்தமா எரிஞ்சிருச்சு. அதுல நாடும் அடங்கும், ஊரும் அடங்கும். ஊர்ல எரிஞ்சதெல்லாம் பெரும் பணக்காரர்கள், அந்த ஊரினுடைய டீப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அரசாங்கம் உலகமே எப்படி நடக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடியவர்கள், இந்த உலகத்தினுடைய கிரியேட்டிவ் கிளாஸ், ஹாலிவுட்ல எப்படி இனிமேல் ட்ரெண்ட் செட் ஆகணுங்கிறதுக்காக படம் எடுத்து வெளியிடக்கூடியவர்கள், ஒன்றை கலாச்சாரம் என்றவர்கள் எதை சரின்னு நினைக்கிறார்களோ உலகம் பூரா கலாச்சாரமா ட்ரெண்ட் செட் பண்றவங்க, இவங்களெல்லாம் வாழ்ந்த பகுதிகள் தான் இப்போது எரிந்து சுத்தமாக நாசமாயிருக்கிறது. யாருடைய இந்த மாதிரி உள்ள சிரமங்களிலும் நாம மகிழ்ச்சி அடையல. ஆனால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு செய்தி பேசாமல் இருக்கவே முடியாது. என்ன அப்படின்னா, இந்த இவ்வளவு பெரிய நஷ்டம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஏறத்தாழ இதே போன்ற ஒன்றை காசாவில் 15 மாதங்களாக முயற்சி செய்து பல மில்லியன், 50 பில்லியன் டாலர் வரைக்கும் செலவு செய்து இப்படி ஒரு பேரழிவை ஏற்படுத்தி 45,000 50,000 பேர் கொல்லப்பட்டு காசா நகரத்தினுடைய ஒரு பெரும் பகுதிகள் எல்லாம் எரித்து முடிக்கப்பட்டது, பாம்பு போட்டு எரித்து முடிக்கப்பட்டது. அப்ப இது செஞ்சதுனால அது செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போதே இது எந்த வகையான நம்பிக்கை, எந்த நம்பிக்கையில இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க ஈஸியா சொல்லிட்டு போயிருவோம், இது கடவுளுடைய கோவப்பார்வை, திருந்திக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவோம். ஆனால் இந்த விஷயத்தை நம்பாதவர்கள் எப்படி பார்ப்பாங்க இதை அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்பாதவங்களுக்கு நீங்க கடவுள்னு கடவுள்னு சொன்னா நம்ப மாட்டீங்க, இயற்கை தான் இதை செய்து நம்புறீங்களா? அப்ப இயற்கை உங்க மேல கோவப்பட்டாவது நம்பி திருந்துறதுக்குள்ள வழி கிடைக்கணும்ல, அதுக்காவது இந்த வழியை ஒரு வழியாக அவங்க பயன்படுத்தணுமா இல்லையா? பயன்படுத்த மாட்டார்கள். அது எப்பவுமே இந்த உலக வரலாற்றில இது போன்ற நடக்கும் போது பயன்படுத்தியதில் அப்படித்தான் வேதங்களும் சொல்லுகிறது, அதுலயும் அப்படித்தான் இருக்கு. உண்மையிலே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு சுனாமி ஏற்பட்டுச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, பூமி பிளேட்டா இருக்கு, ஒரு பிளேட் மாறி விழுந்ததுல தண்ணி வெளியே அடிச்சு சுனாமியா போச்சுன்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையும் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு போயிடுவாங்க. அதற்கு பின்னால் இந்த பிளேட்டை உழுவு வச்சதுக்கு ஒரு சக்தி இருக்கணுமா, அது யாரு, அது என்ன, ஏன் அப்படிங்கிற அளவுக்குலாம் அந்த சிந்தனைகள் போகாது. அப்ப இந்த அடிப்படையில அவர்கள் அவர்களுடைய நாட்டில் ஆளக்கூடியவர்கள், இன்னும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு சாதாரண எதற்கு உணவுக்கே வழி இல்லாத அப்பாவி மக்கள், பொதுமக்கள், குழந்தைகள், பெண்கள், இவர்களெல்லாம் மடிந்து 40-50 வருஷம் ஒரு பாவம்னு சொல்லக்கூட. இப்ப அவங்க அங்கிருந்து காப்பாற்றி கொண்டு வரப்பட்ட விலங்குகளை காப்பாற்றியதெல்லாம் எவ்வளவு எமோஷனலா அழுகிறாங்க. ஆனா ஒரு 50,000 பேர் சக மனிதர்களுடைய உயிரிழப்பிற்கு இவ்வளவு எமோஷனலா யாராவது என்னமா போட்டாங்களா அப்படின்னு பார்க்கலையே. அதை நம்ம பார்த்தோமா, அப்படி ஏதாவது கிடைச்சிச்சா, யாராவது வெஸ்டர்ன் மீடியாக்கள் இந்த விஷயத்த சக மனிதர்களின் சாதாரண, அவங்க போராளிகள்லாம் கிடையாது, அவங்க சொல்ற மாதிரி உள்ள தீவிரவாதிகள் கிடையாது, பெண்கள், குழந்தைகள், இவங்கெல்லாம் கொல்லப்பட்டதை இவர்கள் எப்படி அணுகினார்கள் அப்படிங்கிறதை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப இது இப்படி சொல்லும் போது, நம்ம இந்த செய்திகளை சொல்லும் போது, இது மதவாதிகளுடைய கடவுளுடைய கோவப்பார்வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இது காட்டு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. வரலாற்றிலே நீங்கள் பார்த்தா நம்ம வேதத்துல நிறைய செய்திகள் இருக்கு சொல்லலாம். ஆனால் வேத காலத்திற்கு போகாமல் சமகாலத்தில் ஒரு 200-250 ஆண்டுகளில் என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு யோசிச்சாலும், போர்ச்சுகீய பேரரசு அதனுடைய அழிவின் துவக்கமே இப்படி ஒரு பேரழிவில் தான் தொடங்கியது. போர்ச்சுகல் இந்த உலகத்தை கோலாச்சிய ஒரு பெரிய நாடு. அவர்கள் சில்க் ரோடு வழியாக முஸ்லீம் நாடுகளை கடந்து ஐரோப்பாவுக்கு பொருள் ஆசியாவிலிருந்து போறது ரொம்ப சிரமமா இருக்குங்கிறதுனால கடல் வழியாக இந்தியாவிற்கு, சைனாவிற்கு வழி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இறங்கினவர் தான் ஸ்பானியர்களும் போர்ச்சுகீயர்களும். அப்படி இறங்கின போர்ச்சுகீயர்கள் நீண்ட காலமாக அப்படியே ஒவ்வொரு பகுதியா போய் ஆப்பிரிக்காவுடைய ஒரு பகுதியில, ஆப்பிரிக்காவினுடைய கடல் பகுதி எங்க தொடங்குறதோ அங்க இருந்து ஒட்டுமொத்த கடல் பகுதியும் கண்ட்ரோல் பண்ணாங்க. அவங்க எல்லாம் அவங்களுடைய கட்டுப்பாட்டில். ஏறத்தாழ ஹார்ன் ஆஃப் ஏமன் வரைக்கும், அந்த ஏறத்தாழ செங்கடல் பகுதியில் வரைக்கும் அங்க தொடங்கி ஒட்டுமொத்தமா ஒரு வி வடிவத்தில் ஒட்டுமொத்த கடல் பகுதியும் ஆப்பிரிக்காவையும் கண்ட்ரோல் பண்ணாங்க.
இந்தியாவை அதை போல குஜராத்தில் தொடங்கி பெங்கால் வரைக்கும் உள்ள பகுதிகளை முழுவதும் கண்ட்ரோல் பண்ண. அதனுடைய மிச்சம் சொச்சம் தான் கடைசியில் கோவா, டையூ, டாமன் இந்த பகுதிகளெல்லாம் போர்ச்சுகீஸ் கட்டுப்பாட்டில் இருந்து கடைசியாக அதெல்லாம் போர் செய்து இந்திய அரசாங்கத்தால் மீட்கப்பட்டது. அப்போ அந்த மாதிரி இப்போ இந்தோனேஷியாவுடைய ஒரு பெரும் பகுதியை கட்டுப்படுத்தினார்கள். மலாக்காவில், மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் பகுதியை போர்ச்சுகீயர்கள் கட்டுப்படுத்தினார்கள். இப்படி கட்டுப்படுத்திக்கிட்டு அவங்களுடைய எங்கெங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் மனிதர்களை மனிதர்களாகவே மதிக்காமல் கொண்டு குவித்தார்கள். மனிதர்கள்ங்கிற மனித உயிருக்கு ஒரு மதிப்பும் அவங்க கொடுக்கல. இதுல உச்சகட்டம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, வாஸ்கோ ட காமா அவர் மேலை நாட்டு வரலாற்று ஆய்வாளர்களை எல்லாம் பெரிய சாதனை செய்தவராக, ஒரு பெரிய ஹீரோவாக பார்க்கப்படுகிறார். ஆனால் அவர் போட்ட இந்த மாதிரி உள்ள அவர் செய்தது, கொண்டு வைத்த குவியல்கள், கொலைகளை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்படி ஒரு ஈவரக்கமற்ற மனிதனும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கானான்னு என்ன தோன்றும். காலிக்கட்டில் போய் அங்கே இருக்கக்கூடிய மன்னரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். இனிமேல் நீ எங்களோட வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு. அவங்க நாங்கள் முஸ்லீம் நாடுகளோட, அரபு நாடுகளோட வியாபாரத்தில் இருக்கோம், அப்படிலாம் அவங்களோட பண்ண முடியாதுன்னு அவர் மறுத்துட்டார். மறுத்ததற்காக பழி வாங்குவதற்கு கடலில் இருந்து ஹஜ்ஜி முடித்து விட்டு திரும்பி வந்துகிட்டு இருந்த ஒரு கப்பலை பிடித்து குழந்தைகளும் பெண்களும் ஏறத்தாழ 400 பேர் இருந்த கப்பலை 5 நாள் அந்த கப்பலுக்கு நிறுத்தி, அந்த கப்பலுக்கு எந்த சப்ளையும் போகாம இது பண்ணி, அவங்க குழந்தைகளை தூக்கி காட்டி, பெண்கள் வந்து காட்டி, கெஞ்சி கெதறி, எந்த விதமான அவங்கள்ட்ட ஒரு நன்மையும் ஒரு இறக்க சுபாவமும் இறக்கமும் அவங்கள்ட்ட இருந்து வரல. கடைசியாக தீயிட்டு கொளுத்தினார் ஒட்டுமொத்த கப்பலையும். வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த தீ விபத்திற்கு பிறகு ஏறத்தாழ அதெல்லாம் போயிடுச்சு. இந்த மாதிரி வல்லாதிக்கங்கள் அவங்களுடைய நர வேட்டைகள் நடைபெறும் போது அது ஜெயிச்ச மாதிரி தெரியும். கொஞ்ச நாளைக்கு 200 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க நம்மளை அடிக்க ஆளே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்ப ஒரு நாள், ஒரு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி, இப்போ கிறிஸ்தவர்கள் அக்டோபர் மாசத்தினுடைய 31ஆம் தேதியை ஹாலோவின் அப்படிங்கிறது இறந்து போனவர்களுக்காக பிரார்த்திப்பதற்கு விசேஷமான ஒரு நாளாக அனுசரிப்பார்கள். அது அவங்க நம்பிக்கை. அது போலவே நவம்பர் மாசம் 1ஆம் தேதியை சீன்ஸ் டே, இறந்து போனவங்களுடைய பாதிரிகள், சாமியார்கள் இவங்களுக்காக பிரார்த்தனைக்குன்னு அவங்க பயன்படுத்துறது கத்தோலிக்க மரபு. அப்ப அப்படி அந்த டேயை நவம்பர் மாசம் 1ஆம் தேதி பிரார்த்தனைக்காக குளிர்ந்த காலம் தங்களுடைய விலங்கு வீட்டில் முதல்ல பிரார்த்தனைகளை எல்லாம் முடித்து விட்டு மெழுகுவர்த்திகளை வீடு முழுவதும் ஏற்றி வைத்து விட்டு அவங்க எல்லாரும் தேவாலயங்களுக்கு போயிட்டாங்க. லிஸ்பன் நகரத்திலே பெரும்பாலும் அவங்களுடைய தேவாலயங்கள் எல்லாம் கடற்கரை ஓரங்களிலே இருக்கும். இப்போ நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அவங்க போர்ச்சுகீஸ் ஆண்ட பகுதிகளில் அவங்க கட்டின தேவாலயங்களை பார்த்தீங்கன்னா கடலை ஃபேஸ் பண்ண மாதிரி கடலுக்கு முன்னால தான் இருக்கும் பெரும்பாலும். நீங்க பழைய தரங்கம்பாடியில இந்த மாதிரி உள்ள இடங்கள்ல அவங்க எங்கெங்கெல்லாம் வந்தாங்களோ அங்கெல்லாம் அப்படித்தான் இருக்கும். அப்படி அவங்க லிஸ்பன் நகர் முழுவதும் அப்படி சி ஃபேஸிங்ல தான் அவங்களுடைய தேவாலயங்கிறது கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப ஆர்டிக் ஓஷன்ல ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பூகம்பம், அது உள்ளுக்குள்ள கடலுக்குள்ள ஏற்பட்டு ஒரு சுனாமி ஒன்று வந்துச்சு. அது ஏற்பட்ட பூகம்பத்தினுடைய அளவு ரிக்டர் அளவுகள்ல 9.5 கணக்கிடப்படுகிறது. அது பெரிய சுனாமியாக லிஸ்பன் நகரை தாக்கி பல இடங்களை தாக்கிச்சு. நார்த் ஆப்பிரிக்காவுடைய கடைகளுக்கும் போச்சு. பெரும் அது மையமாக தாக்கின இடம் எப்படி 2004 வந்த புயல் இந்தோனேஷியாவை மையமாக வைத்து தாக்குனதோ அது போல லிஸ்பன் நகரை மையமாக வைத்து தாக்குனது. அந்த நேரத்தில் லிஸ்பன் நகர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய, இன்றைக்கு நியூயார்க் மாதிரி ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடம். ஐரோப்பாவுக்கான ஒட்டுமொத்த பொருளும் அங்கதான் இறக்குமதி செய்யப்பட்டு கடல் ரோடு தடை வழியாக போச்சு. ஒட்டுமொத்த கப்பல் கட்டும் தொழிலையும் அன்னைக்கு அதான் முக்கிய பொருளாதாரம், அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணாங்க. உலகத்தினுடைய ஆப்பிரிக்காவுடைய கடற்கரை ஓரங்களை பூரா கண்ட்ரோல் பண்ணாங்க. இந்தியாவுடைய கடற்கரை ஓரங்களை பூரா கண்ட்ரோல் பண்ணாங்க. அப்ப அப்படி அவர்கள் உச்சகட்டத்தில் இருந்த காலத்தில், இது 1755 இந்த சம்பவம். அந்த நாள்ல தேவாலயங்கள்ல நேரடியாக சுனாமியால் தாக்கப்பட்டு ஏறத்தாழ 60,000 பேருக்கு மேல் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லப்படுகிறது. அப்ப அந்த நேரத்தில் 1755 60,000 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை. அப்ப யாருமே வந்தவங்க யாருமே வீட்டுக்கு போக முடியல. வீடுகள் எல்லாம் மெழுகுவர்த்தி எரிந்து அது கீழே அங்கெல்லாம் குளிர் பிரதேசங்கள்ல மரக்கட்டைகளால் மரத்தாலான வீடுகள் தான் இருக்கு. அப்ப மர வீடுகள் எல்லாம் எரிந்து, வீடுகள் மட்டும் நகரே ஏறத்தாழ 4-5 நாள் எரிந்து எல்லாம் முடிந்தது. எதையும் போய் அணைக்கிறதுக்கு ஆள் இல்லை. யாரும் போனவங்க யாரும் வரல. எல்லாருமே பெரும்பாலும் இப்படி இருந்தாங்க. அப்ப அந்த நேரத்துல அவங்களுடைய எண்ணம் எப்படி போச்சுன்னா, போர்ச்சுகல்ல இன்னுமே எத்திஸ்ட், கடவுள் மறுப்பா கொள்கையில நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம வணக்கத்துக்கு போன அன்னைக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு. வணக்கத்துக்கு போன அன்னைக்கு நினைச்சு அது உண்மை. நீ சக மனிதர்களுக்கு உலகம் பூரா என்ன செஞ்ச அப்படிங்கறத யோசிச்சு, இது நீங்க வணங்குற கடவுளுடைய இதுன்னு கூட அவன் யோசிச்சு பார்க்கல. அவங்க அதுக்கு பதிலாக இனிமே இந்த மாதிரி உள்ள நேரங்கள்ல எப்படி கட்டடத்தினுடைய தரத்தை இந்த மாதிரி திருப்பி வராம கூட்டுறது,
இது பண்றதுங்கிற அந்த யோசனைக்கு போனார்கள். எப்பொழுதெல்லாம் அவர்கள் படிப்பினை பெற வேண்டிய ஒரு கட்டம் வருகிறதோ, இந்த மாதிரி கடவுளால் ஏவப்பட்டது வருதோ, அப்பொழுதெல்லாம் அவர்கள் இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு டெக்னிக்கலா இனிமே இது நடக்காம இருக்க இதை எப்படி டேக்கிள் பண்றது, ஹேண்டில் பண்றதுங்கிற அந்த டைரக்ஷன்ல போயிடும். அதனால இதுவும் அப்படித்தான் எடுத்து செல்லப்படும். உண்மையிலே யாரை நோக்கி இவைகள் எல்லாம் இருக்கிறதோ அவங்க படிப்பினை பெறுவார்களா அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய கேள்வி.